இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காட்ஸ் பிளெஸிங் என்ற ஊழியத்திற்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேங்க. இன்றைக்கான தேவ வார்த்தையை நீங்க கேட்டீங்கன்னாக்கா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதுன்ட்டு வசனம் இருக்குங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, எதனா ஒரு விஷயம் பண்ணாக்கா நாளைக்கு அது எனக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு யோசிக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஆத்மா அதுல பாதிக்கப்படுதா இல்லையான்னுட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க. ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்றாரு நீ கேட்டீங்கன்னாக்கா, அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தெல்லாம் சேகரித்து வைக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வெளிப்படுது. என்னன்னுனாக்கா, உன்னுடைய ஆத்மா இன்னைக்கு நைட்டே பிரிஞ்சுட்டாக்கா நீ அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பலன், யாருக்கு என்ன பலன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருதுங்க. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்ப நான் இப்ப பண்றதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ஆத்மாக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னு நீங்க யோசிக்கணுங்க. நீங்க உங்களுடைய ஆத்மாக்காக சர்ச்சைக்கு போறீங்களா, உங்களுடைய ஆத்மாக்காக பைபிள் படிக்கிறீங்களா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்களா, கர்த்தருக்காக என்ன பண்றீங்களா, கர்த்தாவே இந்த விஷயத்தை நான் உங்களுக்காக பண்றேன். ஒரு உலகத்துல இருக்கிற வேலைக்கு நம்ம போகும்போது கூட அந்த இடத்துல இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, என்னுடைய ஆத்மா திருப்தி ஆகணும் அதனுடைய வேலையில அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிக்கணும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இந்த வேலையை நான் என்னுடைய ஆத்ம திருப்திக்கோசரம் தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, நான் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாக்கா, இல்லைன்னா அவங்க செய்யற வேலை அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா இப்படிதான் சொல்லுவாங்க, என்னுடைய ஆத்மாக்கு எதோ சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ட்டு. உலகத்துல இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆத்மா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. என்ன பிரதர் எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன செய்யறோம்னு ரொம்பவே யோசிக்கணுங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்களை அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.